சரி, ஒரு நிமிஷம் பார்ப்போம். என்னென்னு சொன்னால், இந்த இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஓயல் படிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும்னு சொன்னால் நீங்கள் இதை பார்க்க தேவையில்லை. அது முக்கோணி சம்மந்தமாக உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொன்னால் அந்த வீடியோ நீங்கள் தட்டி விட்டு பறக்க விட்டு போகலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு எதுவுமே தெரியாது, இப்போ தான் தடுமாறி என்ன செய்கிறோம், நிற்கிறோம், தடுமாறி கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் அந்த பிள்ளைய கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் 8ஆம் ஆண்டு சரி, 9ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு, ஈவன் 11ஆம் ஆண்டா கூட பரவாயில்ல, இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஏதாவது சின்ன ஒரு ஐடியா அவங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்களா பிள்ளைகள் ஒரு கேள்வியை பார்த்த உடனே ஆன்சரை போடுறாங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த நாலேஜ் இருக்குன்னு சொல்லி? இல்லை, ப்ராக்டிஸ். அப்போ ஒரு கேள்வி நாங்கள் செய்யணும்னு சொன்னால் முதலாக தியரி தெரியணும். முக்கோணின்னு சொன்னால் முக்கோணியில் பண்புகள் தெரியணும் எங்களுக்கு. அப்போ இது மாதிரி சில விஷயம் தெரிஞ்சால் தான் பிள்ளை நாங்கள் என்ன செய்யலாம்னா அதுக்குரிய ஆன்சருக்குள்ள போக இயலும். அது தெரியாமல் ஆன்சருக்குள்ள போக இயலாது. முதலாவது, இந்த முக்கோணி என்னது 9ஆம் ஆண்டு, 10ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டுக்கு மிக முக்கியமான பாடம். முக்கோணின கோணங்கள் சம்பந்தமான பாடம், சரிதானே? 10ஆம் ஆண்டுக்கு தெரியும் உங்களுக்கு ஒருங்கி செய்வன பாடம் இருக்குது. அதே மாதிரி அங்கால இரு சமபக்க முக்கோணி தேட்டம் எல்லாம் இருக்குது. 11ஆம் ஆண்டுக்கும் ஒருங்கி செய்வம் இருக்குது. அடுத்தது முக்கோணி சம்பந்தமான கோணங்கள் கண்டுபிடிக்கிறது, இரு சமபக்க முக்கோணி தேட்டம், வேறு அங்கால கோணம் என்ன இருக்குது, முக்கோணிகள நடுப்புள்ளி தேட்டம் இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது, அடுத்தது இருக்கிறது எங்களுக்கு இயல் பொத்த முக்கோணி இருக்குது. சரி, இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு பேசிக்காக சில விஷயம் தெரியும். அடிப்படையாக சில விஷயம் தெரிஞ்சால் தான் நாங்கள் கேள்விகளை செய்யலாம், இறங்கலாம், கேள்விக்க போகலாம். சரி, முதலாவது விஷயம் தெரியும் உங்களுக்கு, முக்கோணி சம்பந்தமாக உங்களுக்கு என்ன தெரியும்? முக்கோணி சம்பந்தமாக எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வேணும்னு சொன்னால், முக்கோணிகள் சம்பந்தமாக எனக்கு முதலாக என்ன தெரியணும்டா, முக்கோணிக்கு 3 கோணம், 3 பக்கம், 3 உச்சி இருக்குன்னு தெரியணும், சரிதானே? 3 பக்கம், 1 2 3 பக்கம், 3 உச்சி, அதை மாதிரி உள்ளுக்குள்ள வர 3 கோணங்கள்ன்றது முக்கோணிக்கு உள்ளே உருவாகும், ஒரு பக்கத்தை நீட்டும் போதும் உருவாகும். நாங்கள் அப்படி பிறகு கரைப்போம். எங்களுக்கு உள்ளுக்கு வர கோணங்கள் மட்டும் இப்போ தெரிஞ்சால் சரி. முதலாவது விஷயம் நாங்கள் விளங்கணும் பிள்ளைகள், இந்த முக்கோணினுடைய இந்த 3 கோணங்களை நாங்கள் ஒன்றோட ஒன்று சேர்த்து கூட்டேக்குள்ள, இந்த 3 கோணங்களையும் உள்ளுக்கு நாங்கள் கூட்டேக்குள்ள, இவர் ஒன்று, இது ஏ, இது பி, இது சி நிச்சயமாட்டா, இந்த 3 கோணங்களையும் கூட்டேக்கங்களுக்கு எத்தனை பாகை வரணும்? கோணங்கள் அளக்குற அழகு பாகை தானே. இப்போ கோணங்களை நாங்கள் அளக்குற அழகு பாகை என்ன அப்படியே தான் 180 பாகைன்னு சொல்கிறேன். இப்போ சில பிள்ளைகளுக்கு ஏன் சார் பாகையில் சொல்கிறீங்கப்பா எல்லாம் சொல்கிறாங்க, முக்கோணி ஒன்று இந்த 3 கோணங்களை கூட 180 பாகை வருதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்ன காரணம்? கோணங்கள் அளக்குற அழகு பாகை, அதெல்லாம் 180 பாகைன்னு தான் சொல்கிறேன். ஆக இப்படி இந்த 3 கோணத்தையும் கூட்டேக்கல ஏ சக பி சக சி சமன் 180 பாகை. அவ்வளவு நீங்கள் ப்ரெஷராக யோசிக்க தேவையில்லை. இந்த உள்ளுக்கு வர 3ஐயும் கூட்டம் உங்களுக்கு 180 பாகை வந்தால் சரி. அப்போ இந்த 2 கோணம் தெரியுது எனக்கு இதில், இது ஒரு 60 பாகை, 50 பாகை கூட்டினா 110. இப்போ உங்களால் சொல்லும் இன்னும் எவ்வளவு பாகை சேர்ந்தா எனக்கு 180 வருமாண்டு. உங்களோட மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது, நீங்கள் சொல்கிற எனக்கு கேட்குது, நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இன்னொரு 70 பாகை வந்தால் 180 பாகை வருமாண்டு. ஆகவே இந்த கண்டுபிடிக்க வேண்டிய கோணம் சி என்ற எத்தனையாக இருக்குன்னு சொன்னால் 70 பாகை என்று வர முடியாது. அப்போ தான் கூட்டினா அவ்வளோ வரும், 180 பாகை வரும். இது முதல்ல அதுக்குன்னு சார் 8ஆம் ஆண்டில் இருக்குது இந்த பேசிக் ஐடியா. அப்போ 8ஆம் ஆண்டு வடிவா படித்த பிள்ளை ஒன்றுக்கு, அந்த படிப்போட சிறு படிப்புகளை பார்த்த பிள்ளை ஒன்றுக்கு இந்த 3 கோணத்தையும் கூட 180 பாகை தெரியும். அப்போ சேர் வகுப்பில் கற்றுக்கிறது வரப்படி பிள்ளைகள் முக்கோணி ஒன்று வரையுங்கோ, முக்கோணிக்கு உள்ளே இருக்கிற கோணம் அகக்கோணம்னு நாங்கள் சொல்கிறேன். நாங்கள் அந்த அகக்கோணங்களை ஒவ்வொன்றையும் கூட்டிக்கு எங்களுக்கு 180 பாகை வரும். அதுக்குரிய செயற்பாடும் செய்து ஆக்டிவிட்டியும் செய்து அந்த கோணம் எல்லாம் வெட்டி ஒட்டி அதெல்லாம் நேர்கோட்டில் வருமெல்லாம் படிப்பிச்சு விட்டுட்டு நேர்கோட்டில் வர கோணம் 180 பாகைன்னு சொல்லி பிள்ளைக்கு படிப்பிச்சால் அடுத்த நாள் பிள்ளை வந்து கேட்கும் சார்கிட்ட, சார் என்ன சார் முதல் நாள் சொன்னீங்க, தென்ன சார் 3ஐயும் விட 180 பாகத்தை இப்படி என்ன கேட்பாங்க. அப்படி இல்லை, அப்படி நாங்கள் நீட்டாக நிதானமாக மைண்டில் போட்டு வச்சுக்கொள்ளணும்டா. முக்கோணிக்குள்ள வர கோணங்கள் அகக்கோணம்னு சொல்லுவோம், இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்ன கூட்டைக்கு எவ்வளோ வரும், 180 பாகை வரும். சரியா? இது முதலாவது விஷயம் தெரிஞ்சிருக்க வேணும். அது நீங்கள் ஓஎல் படிக்கிற பிள்ளையாக இருக்கலாம், 10ஆம் ஆண்டாக இருக்கலாம், 7ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டாக இருக்கலாம், 9ஆம் ஆண்டாக இருக்கலாம். முக்கோணியினுடைய 3 கோணங்களை கூட்டைக்க 180 பாகை வரும் என்று கிளியாக இருக்கணும். இந்த விஷயம் நமக்கு கிளியாக இருக்கும். சரி, 2வது விஷயம் நாங்கள் வருவோம் தரம் 10க்குரிய பகுதி. என்ன பகுதி?
இரு சமபக்க முக்கோணி தேற்றம். அதனடா இரு சமபக்க முக்கோணி தேற்றம். ஏதாவது ஒரு முக்கோணியில ரெண்டு பக்கங்கள் சமனா இருந்தா அதுதான் இரு சமபக்க முக்கோணின்னு சொல்றது. ரெண்டு பக்கங்களின் நீளங்கள் ஒரே மாதிரி இருக்கும், சமனா இருக்கும். இவர் ஒரு 10 சென்டிமீட்டர் நீளம் என்று சொன்னா இது ஒரு 10 சென்டிமீட்டர். ரெண்டு பக்கங்கள் சமனா இருக்கு. அதால இந்த முக்கோணி என்ன பெயர்? இந்த முக்கோணி பேர் இரு சமபக்க முக்கோணி. என்ன பேர்? இரு சமபக்க முக்கோணி. இரு சமபக்க முக்கோணி என்ற பேர் இதுக்கு. அப்ப இரு சமபக்க முக்கோணி தெரியும் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ரெண்டு பக்கங்கள் சமனா இருக்குன்னா அந்த ரெண்டு பக்கங்களை கண்டுபிடிங்க. முதல்ல யார் சமன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு போட்டு அந்த சமனான பக்கங்கள்ல இருந்து அவைக்கு எதிரான கோணத்தை கண்டுபிடி. அந்த பக்கத்துக்கு எதிராக வர கோணம் ஒன்று இவர். இந்த பக்கத்துக்கு எதிராக இருக்கிற கோணம் தான் இவர். இதுல வர கோணம் இந்த பக்கத்துக்கு எதிராக வர கோணம். அதுக்கு ஒரு என்ன செய், அம்புக்குறி ஒன்று போட்டு வை. இந்த அப்படி போட்டு வை. அடுத்தது இவருக்கு சமமான பக்கம் எது? இந்த பக்கம். இவருக்கு எதிரான கோணம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அவருக்கு இவர். இந்த பக்கத்துக்கு எதிராக வர கோணம் இந்த இருக்குது. அவரில் இருந்து இவருக்கு ஒரு கோட்டை கிருணிண்டா இப்போ இந்த அம்புக்குறி காட்டுமே இந்த கோணங்கள் சமன் உண்டு. இவரும் இவரும் சமன், பருமனில சமன். முதலாவது பார்த்து நாங்கள் ரெண்டு 3 கோணங்களை கூட்டினா 180 வரும்னு பார்த்தோம். முக்கோணம் ஒன்றுக்குள்ள வர 3 கோணங்களை கூட்ட 180 பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தோம் இரு சமபக்க முக்கோணியா இருந்தா ரெண்டு பக்கங்கள் சமனா இருக்கிற அதே நேரம் ரெண்டு கோணங்கள் சமனா இருக்கும். சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனா இருக்கும். அவ இந்த கோணம் இந்த கோணம் சமன். ஒருவேளை எங்கள்கிட்ட இந்த கோணம் மேல வார கோணம் ஒரு 40 பாகைன்னு தந்தால் சும்மா யோசிச்சு பாரு. ஈஸியாக யோசிச்சு கண்டுபிடிக்கலாம். பாரு, மேல வார கோணம் 40 பாகைன்னு சொன்னா எனக்கு தெரியும் என்னண்டு முக்கோணிக்குள்ள வார 3 கோணத்தையும் கூட 180 பாகைன்னு தெரியும். இவர் ஸ்பெஷலானால், இவர் ஒரு விசித்திரமானால் ஏன் 2 பக்கங்கள் மட்டும் சமன். அவர் 2 பக்கம் சமனா இருந்து அவருக்கு எதிராக வர கோணங்கள் ஒன்று கொண்டு சமன். அப்ப இந்த கோணம் இந்த கோணம் சமன் தெரியும். இவர் 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 3 கூட எத்தனை வரணும்? 180 பாகை வர வேணும். மேல எவ்வளவு எத்தின? அது 40 பாகை. அவர் கழிச்சு விடுறதுக்கு அவ்வளவு வரும் மிச்சம் 140. அப்ப இந்த கோணம் சேர்த்து உனக்கு 140 பாகை வரணும் தம்பி. ஆனா இந்த கோணம் சமனல்லோ. அப்ப மிச்சமாக இந்த 140 நாங்கள் என்ன செய்யணும்? ஆளுக்கு பாதியா பிரிச்சு கொடுக்க வேணும். 140 பாதி எவ்வளவு எனக்கு தெரியும். எத்தனை? 70. 140 பாதி 70 படியா ஆளுக்கு 70 70 70 70 110 70 140 180 பாக தெரியாது. அப்ப முக்கோணின 3 கோணத்தை கூட 180 பாக கிளியர் ஆயிடும். உனக்கு இரு சமபக்க முக்கோணியா இருந்தால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். சேம் டைம் என்னது? சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்களும் சமனாக இருக்கும். சரி, இன்னொரு விஷயம் கவனிப்போம். இப்ப ஒரு முக்கோணியில 3 பக்கமும் சமனா இருக்கு. 3 பக்கங்களும் சமனா இருக்கு. முக்கோணியோட 3 பக்கமும் சமன். இவர் 10 சென்டிமீட்டர்னா இவர் 10 சென்டிமீட்டர், இவர் 10 சென்டிமீட்டர். என்ன? அப்ப இதுக்கு என்ன பெயர்? இவருக்கு பேர் நாங்கள் சொல்லுவோம் சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணின்னு சொல்லுவோம். நல்ல பேரா? ஏன் 3 பக்கங்களும் சமன். அப்ப இவருக்கு என்ன பேர்? சமபக்க முக்கோணின்னு சொல்லுவோம். சரி, இந்த 3 பக்கங்களும் சமனா இருந்தா இங்க 2 பக்கம் சமனா இருக்கு, 2 கோணங்கள் சமனா இருக்கு. அப்ப 3 பக்கங்கள் சமனா இருந்தால் எனக்கு இதுக்குள்ள வர 3 கோணங்களும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கும். விளங்குதா? இது சமபக்க முக்கோணில 2 கோணங்கள் சமனா இருக்கு. 2 பக்கம் சமனா வரைக்கும் 2 கோணம் சமனா வருது. அப்ப 3 பக்கம் சமனா வந்தா இந்த 3 கோணங்களும் எப்படி இருக்க வேணும்? சமனா இருக்கும். அப்ப 3 கோணத்தையும் கூட எவ்வளவு வரும்? 180 பாகைன்னு தெரியும். இவ 3 பேரும் சமன். அப்ப நாங்க 180 பாகையை 3ஆக பிரித்து வழங்க வேணும். அப்ப 180 3ஆக பிரிச்சா எவ்வளவு வரும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 60 பாகை என்று வரும். அப்ப இதுக்குள்ள வர ஒவ்வொரு கோணங்களும் 60 பாகை என்று இருக்கும். விளங்குதா? முதலாவது பார்த்தா முக்கோணி ஒன்றுட 3 கோணங்களை கூட்டிக்க 180 பாகைன்னு பார்த்தோம். ரெண்டாவது இரு சமபக்க முக்கோணி ஒன்றில் 2 பக்கம் சமனா இருந்தா ஒரு அம்புக்குறியை போட்டு பாரு. சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாக இருக்கும். அதே நேரம் 2 கோணங்களுக்குள்ள சமனா இருக்கு.
மூன்றாவது பக்கம் என்னண்டு சமபக்க முக்கோணியா இருந்தால் பயப்படாமல் என்ன செய்யலாம், ஒவ்வொரு கோணத்துக்கும் 60 பாகை என்று போடையிலும். 3 விஷயம் கிளியர். 1 2 3. இதெல்லாம் சிம்பிள். ஒருக்கா படிச்சீங்கன்னா காலம் முழுக்க நிற்கும். ஒட்டுக்கா நீட்டாக விளங்கிட்டேன்னு சொன்னால் நீ எவ்வளோதான் நீ மறக்க ட்ரை பண்ணாலும் என்ன செய்யும், நீ வருமாடாப்பா வரும். ஒருக்கா ஆழமாக உள்ளுக்கு இறக்கிட்டேன்னு வைய, நீ மைண்டுக்கு இறக்கிட்டேன்னு சொன்னால் நீயா மறந்தாலும் அது ஒன்றும் விட்டு போகாது. அப்படி ஒரு விஷயம் தான் இது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமாடா கேள்வி செய்ய பிறகு. இந்த பாரு, அடுத்த கேஸுக்கு வருவோம். இது ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டு. அதாவது பாருங்க, ஒரு முக்கோணி ஒன்றினுடைய ஒரு பக்கத்தை நான் நீட்டுறோம். நீங்கள் விரும்பினா மற்ற பக்கங்களை நீட்டலாம். நாங்கள் இந்த பக்கத்தை அப்படி நீட்டினோம்டா, இந்த பக்கத்தை அப்படி நாங்கள் நீட்டினோம்டா, எனக்கு இதில் இவராலையும் நீட்டப்பட்ட பக்கத்தாலையும் ஒரு கோணம் ஒன்று வரும். அந்த கோணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் என்ன பேர் என்றால் புறக்கோணம்னு சொல்லுவோம். புறக்கோணம்னு சொல்லுவோம். என்ன பேர்? புறக்கோணம். முக்கோணியின் புறக்கோணம். தம்பி, இந்த புறக்கோணம் என்ன வகையான கோணம்? வெளியில் வந்து இந்த புறக்கோணத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு விரிகோணம். இவராலையும் வாக்கப்பட்ட கோணம் புறக்கோணம், ஒரு விரிகோணம். உள்ளுக்கு வந்தது ஒரு அகக்கோணம். இவர் விரிகோணம், இவர் கூறுங்கோணம். அப்போ இவரும் சமனாவாரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. என்ன வெறும் சமனா வர வாய்ப்பு இல்லை தானே? இரண்டாவது விதிகோணம், இது கூறுங்கோணம், சமனா வர வாய்ப்பு இல்லை. அப்படின்றா இவர் யாருக்கு சமனா இருக்கும் என்றால் புறக்கோணம். அந்த புள்ளிகள் அகத்து, இந்த புறக்கோணத்துக்கு உள்ளவார இந்த அகத்து எதிர்கோணங்களை கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். இதையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். என்ன சொல்றேன்டா, இந்த புறக்கோணம் இவரை விட்டுட்டு இவரையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். உதாரணமா இந்த உதாரணத்தில் பார்க்கணும். உதாரணமா நாங்கள் இவரை ஒரு 70 பாயிண்ட் வைப்போம், இவரை ஒரு 60 பாயிண்ட் வைப்போம். இவர் 70 பாக, இவர் 60 பாக. 70 பாகையும் 60 பாகம் ஒன்று எவ்வளோ வரும்? 70ம் 60ம் 70 மனசுக்க வச்சு கையில் 60 6 எடுப்போம். 80 90 100 110 120 130 பாகை. என்ன 130 பாகை மனசால பார்த்து போடணும்டாப்பா. 70 60 130 தெரியணும். ஒரு 9ஆம் பிள்ளைக்கு இப்படி 10 10 கூட தெரியாதா? தெரியணும். ரைட். 70 60 130 இதான் விஷயம். புறக்கோணம், முக்கோணி ஒன்றின் புறக்கோணம் அகத்து இவரை விட்டுட்டு இவர் 2 பேரும் கூட்டத்துக்கு சமனா இருக்குமா? விஷயம் ரைட். அப்போ இது எங்களோட 4வது கேஸ். ஒவ்வொரு ஒரு விதமாக சொல்லுவாங்க, நான் 4வது விதமாக தான் ஞாபகம் வச்சுக்கொள்வோம். ஏன்னா புறக்கோணம் என்பது அகத்து எதிர்கோணங்களை கூட்டத்துக்கு அப்படி இருக்கும், சமனா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கொள்வோம். சரிதானே? ரைட். கடைசி கேஸ் இதடாப்போ. இந்த கடைசி கேஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று. இங்கே பாரு, இவர் புறக்கோணம், இவர் அகக்கோணம். இவர் புறக்கோணம், இவர் அகக்கோணம். புறக்கோணத்தையும் அகக்கோணத்தையும் நாங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த இவரையும் நாங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் பாவிக்கணும். இந்த புறக்கோணமும் அகக்கோணமும் எதில் அமைந்திருக்கும்? ஒரு நேர்கோட்டில் அமைந்திருக்கும். விளங்குதா போ? அடே இப்படி ஒரு கோடடா, இன்னொரு கோடு இப்படி வந்து பிரிக்குதாடா. இதையும் கூட்டே உனக்கு எத்தனை வரணும்? 180 பாக வரணும். ஏன்? இவர் ஒரு நேர்கோடு. அப்போ இது ஒரு நேர்கோடு. இந்த நேர்கோட்டை முக்கோணின்ற பக்கம் ஒன்று வந்து பிரிக்குது. பிரிக்க இந்த புறக்கோணம் அகக்கோணம் ஒரு நேர்கோட்டில் அமையுது. அப்போ இதையும் கூட்ட எத்தனை வரணும்? இதையும் கூட்ட 180 பாக வரணும். ஒருவேளை இது ஒரு 120 பாகைண்டா, உள்ளுக்கு வர இவர் எத்தனை சொல்லுங்க மேலுமண்டா? இவர் 120 உள்ளுக்கு வர இவர் எத்தனை பாகையா இருக்கு? நீங்க சொல்லுங்க. வெரி குட். 120 பாகைண்டா உள்ளுக்கு வர இவர் 60 பாகையா இருக்கும். இது 120 பாகை, அந்த 60, இது 60, அந்த 120. இதாண்டா அந்த புறக்கோணத்தையும் மகக்கோணத்தையும் கனெக்ட் பண்ற அந்த விஷயம். விளங்குது? இங்க மட்டும் இல்ல. இப்ப இதை பாரு, இந்த இடத்த பாரு இருக்கா. இப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்காங்களே இப்போ. சரியோ? 2 முக்கோணம் இருக்குது. இந்த இவர் ஏயாம், இவர் பியாம். இந்த இவரை கேட்குறாங்க இது எத்தனையாம்? ஏபி சார்பில், ஏயிலையும் பியிலையும் சொல்லட்டான். அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஏபி சார்பில்னு கேட்பாங்க. ஏபி சார்பில் தெருக, ஏபி சார்பில் தெருகண்டா ஒன்றும் இல்லை. வளமையா இது ஒரு 30 பாகை, இது ஒரு 70 பாகையாக இருந்தால் இது ஒரு 100 பாகைன்னு போடுவா தானே? என்ன செய்து போகிறோம் நீ? அப்படி என்ன செய்து போகிறோம் நீங்கள்? என்ன செய்கிற நீங்கள்? இந்த 30 70 கூட்டி தானே போகிறோம் நீங்கள். ஓ
இப்படி தான் போகிறது. அப்போ இதில் எனக்கு 30க்கு பதில் என்ன இருக்குது? ஏ இருக்குது. 70 பதில் என்ன இருக்குது? பி இருக்குது. இலக்கம் வந்தால் ஒரு பெறுமதி வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதைத்தான் தெரியா கணியமாக தான் என்ன செய்ய போகிறோம்? செய்ய போகிறோம். இது ஏ இது பி என்றா இது எங்கள் பேப்பராக போடலாம். என்ன செய்ய வேணும்? கூட்டி போட்டால் சரி ஏ சக பியாக இருக்கும் இந்த கோணம். ஏன் இந்த முக்கோணியை தனியை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன கோணம்? இந்த முக்கோணிக்கு இவர் என்ன கோணம்? புறக்கோணம். புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களை கொண்டு சமனாக இருக்கும். புறக்கோணம் அகத்து அகத்து எதிர்கோணங்களை கூட்டுவதற்கு சமனாக இருக்கும். இதையும் கூட இது வரும், புறக்கோணம் வரும். விளங்கிச்சா? இது விளங்கினோண்டா இனி எங்களுக்கு ஒரு பயமும் இல்லை. இதையும் ஒருக்கா பார்த்துட்டு போங்க. இதே படம் இப்படி படத்தில் இந்தா இப்படி படத்தில் இப்படி வந்துட்டான். இது 110 பாகை என்றால் இதை கண்டுபிடிக்க தெரியணும் உங்களுக்கு. இதை விடவா இருக்கும்? நேர்கோடனபடி 70 பாகைன்னு பயப்படாமல் போடலாமடா தம்பி. நேர்கோடனா கூட்டினாவிட வரும் 180 பாகை வரும். அப்போ 110 அது 70 பாகைன்னு போடலாமடா. அப்போ இவ்வளவு விஷயங்களும் இந்த வீடியோவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடியும் வரைக்கும் பார்த்த விஷயம் உனக்கு தெரிஞ்சுச்சேன்டா. தெரிஞ்சுச்சுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வர கோணங்கள் முக்கோணியின் கோணங்கள் கண்டுபிடிக்கிற அந்த விஷயம் கிளியர் ஆகும். நான் இந்த வீடியோ நல்லா 7 பிள்ளைக்கு படிப்பிக்கல. 7 பிள்ளைக்கு நான் சொல்லித்தர வர இல்லை. நான் சொல்லித்தர வரதா இருக்கானே தட்டு தடுமாறி கொண்டு நிற்கிறானே. பாஸ் வருமோ பாஸ் வரான்னு தெரியாம நிற்கிறானே. அவனுக்காக தான் கலைக்கிறேன்டாப்பா. எங்களுக்கு தேவை நீங்கள் வரணும்னா எங்களுக்கு தேவைடாப்பா. நீங்கள் தான் வரணும் முன்னுக்கு. 7 பிள்ளை எழுதிட்டு போகுமேடா. நீங்கள் தான்டா மெட்ஸில் நிற்க போகிறீங்க. நாளைக்கு 7 படிக்க வழியில் நிற்க போகிறீங்க. நீங்கள் வரணும்டாப்பா. நீங்கள் பார்க்கணும்டா. நீங்கள் புரிஞ்சு வரணும் தம்பி. விளங்குதோ? இவ்வளோ காலம் 8ஆம் ஆண்டில் இருக்கிற பேசிக் விஷயம் எந்த ஓயில் அந்த கேள்வி செய்யலாம். 9ஆம் ஆண்டு தான் நோயில் செய்யலாம். 10ஆம் ஆண்டு விஷயம் தான் நோயில் செய்யலாம் கேள்வி. அப்போ விளங்கணும். நீங்கள் இன்னும் விளையாடி கூட தெரியலாது. விரும்பியோ விரும்பலையோ நீங்கள் படிக்கத்தான் வேணும். விளையாடி கூட தெரியலாத அப்போ. இப்போ படிக்காமல் நான் எனக்கு பாஸ் பண்ணணும்னா அது நடக்காது. படிக்காமல் பாஸ் பண்ணலாம், பாடமாக்காமல் பாஸ் பண்ணலாம். விஷயத்தை நீங்கள் மண்டைக்குள்ள உள்ளுக்கு போடலைண்டா பாஸ் ஆகலாது. ஜதார்த்தத்தை விளையாண்டு கொள்ளணும். சின்ன பிள்ளைகள நீங்கள் ஓயலுக்கு வந்துட்டோம்டா நீங்கள் படிக்க வலிக்கிட்டுருவணும், ஞாபகப்படுத்த வலிக்கிட்டுருவணும். இப்போ 2014ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு ஓயில் எடுத்தாக்கள் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஞாபக சக்தி இருந்துச்சு. நீங்கள் ஜென்சி ஜெனரேஷன் ஆக்களுக்கு நீங்கள் மொபைலோட தீவிரப்படியால் உங்களுக்கு மறதி கூடப்பா. அதான் உண்மை. உங்களுக்கு மறதி கூட. படிக்கிற விஷயங்கள் மண்டைக்கிட போகாது, வேறு எங்கே சிதறிப்பட்டு போயிடும். நீங்கள் ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்க அவ்வளோ வீடியோவும் போய் உங்கள் லாங் டேர்ம் மெமரியில் போய் நிற்கி தானே. நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சதை பார்த்தாலும் தெரியும், இது இப்போ பார்த்தாலும் சொல்லுவீங்க அந்த வீடியோவை. அப்போ உங்களோட மெமரி ஃபுல்லாக அந்த ஷார்ட்ஸ் வீடியோ டிக்டாக் வீடியோஸ் தான் மண்டைக்கு பதிஞ்சு இருக்கிறத விட படிப்பிக்கிற விஷயங்கள் மண்டைகளை போதும் இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொடுக்குறது சவாலான விஷயம்டா. இப்போ உங்களுக்கு கணிதத்தில் சரி ஒரு சயின்ஸில் சரி விஷயத்தை உங்களுக்கு தாரமெண்டா அது உங்களோட பிரெயினில் போய் சேர்ற விகிதம் குறைவு. சரி கஷ்டம், சவாலாக இருக்குது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஃபோனோட தங்கால வச்சு போட்டு புத்தகத்தில் மினாக்கடுங்கோ. படிக்காமல் பாஸ் பண்ணலாமன்றத எண்ணத்தை மாற்றுங்க. நீங்கள் இருந்து நீங்களாக உட்கார்ந்து படிக்க இல்லைண்டா எந்த பாடமுமே நீங்கள் நிச்சயமாக ரிசல்ட்ஸ் வராது. என்ன சொன்னால் படிக்கணும், இருந்து மினக்கடணும். புத்தகம் கோப்பியோட நோட்ஸோட இருந்து மினக்கடணும். இருந்தால் தான் ஏதாவது மாற்றம் வரும். நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் உங்களோட ரிசல்ட்ஸில் மாற்றத்தை கொண்டு வரலாமே தவிர வேற எவன் நினைச்சாலும் மாற்றத்தை கொண்டு வரலான்னு மறக்க வேணாம். சரிதானே? ரைட். இப்போ ஏன்னா இவ்வளோ விஷயம் காஜனாண்டா இந்த 2023-24 பேப்பரில் ஒரு கேள்வி வந்தது. 2023 ஓஎல் பட்சுக்கு ஒரு கேள்வி ஒன்று அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டியில். அது என்ன கேள்வின்னு சொன்னால் இந்த 2023-24 பார்ட் 1A வந்த கேள்வி. இந்த பார்ட் 1 2வது. பார்ட் 1 2வது எத்தனை மார்க்ஸ்? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்தால் 2 மார்க்ஸ். என்ன கேள்வி என்று பாருக்கா. இவ்வளவு நேரம் நான் கத்தி படிப்பிச்சதுல இருந்து வந்திருக்கான இருக்கா பாரு. சரியா? இப்போ நீ எனக்கு சொல்லணும், இது எந்த கேஸுக்கு வரும்? கடைசியாக சொன்ன விஷயமா, கடைசி இருக்குமே சொன்ன விஷயமா? இது இப்போ நான் சொன்ன வீடியோவில் வந்த விஷயம் உண்டா இல்லையா? இதைத்தான் நான் ஸ்கூலில் செய்யலாம். உங்களை ஸ்கூலில் படிப்பிச்சு போட்டு ஒரு கேள்வியை கேட்டால்
வாயிலிருந்து பிள்ளை சொல்லணும். சரி இப்போ நாங்கள் படித்தோமே சார் அந்த விஷயம் வந்திருக்கோன்னு சொல்லணும் பிள்ளை இல்லைன்னு சொன்னால் வேலை இல்லைடா. யாராலும் சொல்லிடும் வடிவாக கவனிச்ச எந்த பிள்ளையாலும் சொல்லிடும் இதுக்கு நாங்கள் எதை பயன்படுத்த வேணும். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். என்ன வரும்? அதான் விஷயம். என்னது? புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களை கூட்டுறதுக்கு சமனாக இருக்கும். இவரையும் நாங்கள் கூட்டினா வாரதான் இந்த கோணம். இதான் நாங்கள் பயன்படுத்த போகிற விடயம். சரி, எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இவர் எக்ஸாடா, இவர் 2x அச்சரகணித கூட்டுறது, அச்சரகணித கூட்டுறது, அச்சரகணித உறுப்புகளை கூட்டுறது. எக்ஸோட 2x சேர்த்த மாட்டா, 2xம் ஒரு எக்ஸும் சேர்த்தா கூட்டினா 2xையும் ஒரு எக்ஸையும் கூட்டினா 3x. இந்த 3x தான் வெளியில் வரப்போகிற கோணம். 3x சமன் 120 பாகை. சில பிள்ளைகளுக்கு அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ண விஷயம் விளங்காடாப்பா. என்னன்னு சொன்னா தம்பி, இப்போ சொல்கிறேன் என்ன சொன்னாடா, இங்கே பாரு, இவரையும் இந்த 2xையும் எக்ஸையும் கூட்டினா தான் 120 பாகை வருதா. மேன் புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களும் கொடுத்ததுக்கு சமன். இப்போ உதாரணமாக நீ இதை சொல்லுவாய், அப்படி இது ஒரு 30 பாகை, இது ஒரு 120 பாகைன்னா 120 30 150 சொல்லுவாய். இது உனக்கு தெரியும். குட், இது சொல்ல தெரியும், எல்லா பிள்ளையும் சொல்ல தெரியும். இது இப்போ சொன்னான் விஷயம் தான் சொல்ல தெரியும். நாங்கள் இதை எப்படி இங்கே பாவிக்க போகிறோம்னு தான் பாருங்க ஒருக்கா. தம்பி இதையும் கூட எவ்வளோ விடா, 2xம் எக்ஸும் நீங்கள் எக்ஸ்லேயே சொல்லுங்க எவ்வளோ உண்டு. 2xம் எக்ஸும் எவ்வளவு? இந்த புறக்கோணம் 3x. ஆனால் இது எத்தனை பாகம் போட்டிருக்கு? 120 போட்டிருக்கு. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச 3xம் இந்த 120 என்னது? சமன். ஆகவே 3x எவ்வளவு? 120 பாகை. நீங்கள் கண்டுபிடிச்ச 3xன்றது 120 சமனாக இருக்காம். சொல்லிடாப்பா, இப்போ 3 மாம்பழம் 120 ரூபாண்டா ஒரு மாம்பழம் அவ்வளவு. 4ஆம் ஆண்டில் சொல்லியிருப்பீங்க, 4ஆம் ஆண்டில் 5 பான்னு சொல்லுவீங்க. என்ன 3x 120, 3 மாம்பழம் 120 ரூபாண்டா சார். அப்படி இப்படி பார்த்தா கூட ஒரு ஆளுக்கு ஒரு மாம்பழத்தின விலை சார் 40 ரூபா வரும். ரெண்டு மனசால பார்த்து சொல்லக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அவனுக்கு கணிதம் தெரியாது, அவனுக்கு கணிதத்தில் அந்த கேள்வி பந்தியெல்லாம் வாசிக்க தெரியாது. ஆனால் அதே தம்பி சொல்கிறா, அடே 3 மாம்பழம் 120 ரூபாண்டா ஒரு மாம்பழம்லடா சடாருன்னு சொல்லுவான். 40 ரூபா சார் மெனக்கணிதம். அந்தளவுக்கு மனசில் பார்த்து சொல்லுவான். அப்போ அவங்களாம் நீங்கள் செய்யலாம் அந்த கேள்வி வடிவா என்ன. அப்போ 3 மாம்பழம் 120 ரூபாண்டா அவனுக்கு தெரியும் ஒரு மாம்பழம் 40 ரூபா. அது மாதிரி தான்டா 3xன்றது 120 பாகைண்டா ஒரு எக்ஸ் எவ்வளவா இருக்கும்? 40 பாகை. அல்லது 120 என்ன செய்யுங்கோ 3ஆல் பிரித்து பாருங்க, 3ஆ பங்கிட்டு பாருங்க, எவ்வளோ வரும்? 3 12 0 0 ரைட் 40 பாகை முடிச்சு. அதுக்கு என்ன ஆன்சர்? எக்ஸ் சமன் 40 பாகை என்று வரும். இந்த கோணம் எவ்வளவு? 40. இது 40 அது 2x. 2x எவ்வளவு? 40 2 மடங்கு 40 2 மடங்கு 40 2 எவ்வளவு? 80. கூட்டிப்பார் 80 40 120. சரியா இருக்கா? சரியா வரும் என்ன. சரி, நான் எப்படி செய்யல, வேறு மாதிரி செய்யவா சார் ரெண்டு கேட்டா நோமன்னு சொல்லுவேன். செய்யலாம். எப்படி செய்ய போகிறா அப்படின்னு கேட்டா, சரி நீங்கள் சொன்னீங்க தானே என்னண்டு இது புறக்கோணம் சார், அது 120 பாகன்னு தந்திருக்கிறான். சரி, இது எக்ஸ் சார், இது 2x. சரி சரி, நீங்கள் சொன்னீங்க தானே சார். எப்படி சொன்னீங்க? இது ஒரு நேர்கோடு சார், இது 120 பாகைன்னா இதையும் கூட 180 பாகை வருமானு சொன்னீங்க சார். அப்போ இது 120 பாகை, உங்களுக்கு 60 பாகை தானே சார்? 60 பாகை. சரி, அப்போ நான் எப்படி எழுத போகிறேன் சார்? இப்போ முக்கோணி ஒன்றுன்ற அகக்கோணங்களை கொடுத்தோம் 180 பாகை, இந்த 3ஐயும் கூட 180 பாகை வரும்னு எழுதுறேன் சார். சரி எழுது. 2x ஆக எக்ஸ் ஆக 60 பாகை சமன் 180 பாகை. சரி, 2xம் எக்ஸும் 3x ஆக 60 பாகை சமன் 180 பாகை. சரி, இந்த கூட்டு போகிற 60 அங்களவை கழிப்படும். சரி, 180 60. சரி, 3x சமன் 120 பாகை. சரி, அப்போ இதுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறீங்க? இந்த வந்துட்டு பாருங்கள், இது டிரெக்டாக நாங்கள் எழுதுகிறோம், இது சுற்றி வச்சு எழுதுகிறோம். இதுக்கும் சரிதான், கொஞ்சம் நேரம் போகுமே தவிர சரிதான். இதுக்கு பிறகு அப்படி பிரித்து போடா. சரி, 40 பாகை வரும். 3x சமன் 120, x சமன் 40 பாகை. இவ்வளவும் சுற்றி செய்தா எத்தனை மார்க்ஸ் வரும்? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் என்ன பெரிய மார்க்ஸ் இல்லையா? நீங்கள் பாஸ் பண்ண வேணுமெண்டாடா ஃபர்ஸ்ட் பார்ட் செய்தாலே பாஸ் பண்ணலாம். 70 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ், 100க்கு 70 எடுக்கணும், எடுத்தால் பாஸ். அப்போ அதுக்கு என்ன போங்கடா. நான் ஏபி எடுக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறேன் சொல்கிறேன். நான் ஏபி எடுக்கிறாலும் சொல்லலை. நான் சொல்கிறது பாஸ் பண்ணுறதுக்கு தட்டு தடுமாறிக்கொண்டு இருக்கணும் தான் நான் சொல்கிறேன். நான் தட்டு தடுமாறிக்கொண்டு இருக்கணும்னு சொல்கிறேனே தவிர நீங்கள் ஏ ப்ளஸ் எடுக்கிற பிள்ளைகள் நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இது இவங்களுக்காக சொல்லுறேன் நான், என்ன மரியாதைகளுக்காக. சரிதானே? தேவைச்சு படிங்கடா.
இந்த விஷயத்தை பாருங்கள், முன்றைக்கு பார்த்த விஷயங்களுக்கு சமரி பண்ணி பாருங்கள். முக்கோணி ஒன்றுன்னா 3 கோணங்களை கூட்டிக்க 180 பாகை வரும். சமபக்க முக்கோணி என்றால் ஒவ்வொரு கோணமும் 60 பாகையாக இருக்கும். இரு சமபக்க முக்கோணி என்றால் இந்த பக்கம் சமன் என்றால் இந்த கோணமும் சமன். அடுத்தது புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களை கூட்டத்துக்கு சமனாக இருக்கும். இது ஞாபகம் வைங்க பிள்ளைகள், படிக்கணும்டா. இனியும் நீங்கள் ஃபோனை தூக்கி கொண்டு இருக்காதீங்க, கொஞ்சம் கடந்தான் இருக்கு. படித்தா தான் பாஸ் பண்ணலாம். படிக்காமல் எக்ஸாம் அப்போ பாஸ் பண்ணலாமன்ட்டு எந்த சார்மா டீச்சர்மா சொல்லுவாங்களா? எந்த வார்த்தையுமா சொல்லுவாங்களா? இல்லைடா, படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. படிக்காமல் பாஸ் பண்ணல ராசா, நீங்கள் படிக்காமல் பாஸ் பண்ணுறதுக்காக மந்திரவாதியாடா அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு? நீ தான் படிக்கணும், நீ தான் இருந்து வேலை செய்யணும், நீ தான் ஒர்க் பண்ணணும், நீ தான் மண்டைக்கு போட்டு வைக்கணும் விஷயத்தை. உனக்காக அவங்க வந்து எக்ஸாம் எழுதலுமா? இல்லை, நடைமுறைக்கு சாத்தியமாக இருந்தா அதையும் நாங்கள் செய்கிறோம்டா. சாத்தியம் இல்லைடா, நீ தான் படிக்கணும். தேவை கொஞ்சம் படித்து மண்டைக்கா போட்டு வை. சொன்னேன் தானே, கஷ்டப்பட்டு அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்து படித்து அந்த விஷயத்தை மண்டைக்கா போட்டியேண்டா, நீ கட்டையில் போகும் வரைக்கும் வந்து செய்யாது, ஒன்றும் வந்து போகாது. சரிதானே? கொஞ்சம் படிங்க பிள்ளைகள், எக்ஸாம் கிட்டேயா இருக்குது. கொஞ்சம் படித்து கொஞ்சம் விஷயத்தை பிடிச்சி கொள்ளணும். சரியா? ரைட்.